அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியை உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று வேண்டி தியானிக்கின்றோம். உடல்ல எல்லா உறுப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. உடலுள்ள எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கி அணுக்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. நிறமான அந்த ஒளியாற்றல் உச்சந்தலையின் வழியாக உடல் முழுவதும் பரவுவதை உணர்கிறோம்.
நமது உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. நமது நினைவுகள் பருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், உயிர் ஆத்மாக்களை எண்ணி தியானிக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. நமது வாழ்க்கை துணையை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். ஒரு உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. நமது உறவுகள், நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. சேவைகள் புரிந்தோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன்.
நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுணர்வுடன், வாழ்க வளமுடன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் அன்பாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எனது உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றது. என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். எனது உறவுகள் என்னோடு நெருக்கமாக உள்ளனர். எனது இல்லத்தில் நல்ல அமைதி இருக்கின்றது. என் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நேர்மறையை பின்பற்றுகிறார்கள். என் இல்லத்தில் உள்ளவர்களுடைய ஆழ்மனம் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கின்றது. நான் சக்தி மிக்கவன், சாதனையாளன். என்னால் முடியும், வெற்றி நிச்சயம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்த விடியல் பயணத்தினுடைய 40வது நாள்ல நம்ம இருக்கிறோம். இந்த 40 நாளும் தொடர்ச்சியா நான் ஒரு நாள் கூட விடாம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அவங்க மட்டும் ஜஸ்ட் அதில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாருமே ஒரு கிஃப்டடான பர்சன். யாரெல்லாம் இந்த 40 நாள் நான் தொடர்ச்சியா வந்திருக்கிறேன். ஆக்சுவலா 40 நாள்னா 40 நாள் இல்லை, கூடவே நடந்திருக்குது. இடையில 2-3 வகுப்புகள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா, அதுவே 44 நாட்களுக்கு மேல இருக்கும். நான் இதில் எல்லா நாட்களுமே கலந்து கொண்டேன் அப்படிங்கிறவங்க, உங்களுடைய இதை வந்து பதிவு செய்யலாம். நான் வந்து என்ன சொல்லலாம், எல்லா நாளும் பதிவு பண்ணணும்னா, ஏஜேன்னு கூட போடலாம். ஆல் டேஸ் ஜாயின் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஏஜேன்னு ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, இன்னைக்கு இந்த ஆனந்த விடியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெவல் 1ல நம்ம யாரு அப்படிங்கிறதுக்கான பதில், நம்ம யாரு அப்படின்றதுக்கான பதில் பார்த்துருக்கோம். சூப்பர், 2 பேர் இதுவரையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஜெயந்தி ராகவன், அடுத்து சசி கே, டிஎம் ஆஷ்ன்னு போட்டிருக்கு, ஷெஃப்னு போட்டிருக்கு. தமிழ் வீரா 40 தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ மாலா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த எல்லா நாட்களும் அவங்க கலந்துருக்காங்க பயிற்சியில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்டட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து எல்லாமே துணையாக இருக்கணும். இறை ஆற்றல் துணையாக இருக்கணும். நம்மளுடைய மெயினாக வந்து இறை ஆற்றல் துணையாக இருக்கணும். அது நீங்கள் என்னதான் ஒரு இது பண்ணியிருந்தால் கூட, சூழல்களோ இல்லை ஏதாவது ஒரு நிலையினால நம்ம அதில் கலந்துக்க முடியாமல் 1-2 நாட்கள் போகிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் இருந்துச்சு, அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரொம்ப கிஃப்டடான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் மற்றவங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார் அப்படிங்கிறத முதல் லெவல் 1ல் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல்னா என்ன, அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதனுடைய மொழிகள் என்ன. 3வது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆன்ம உலகம்னா என்ன, இந்த ஆன்மாக்களுடைய பயணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள்.
என்னென்ன நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள் இருக்குது. ஐந்தாவதா நம்மளுடைய வீழ்த்தக்கூடிய சக்திகளை எப்படி மாத்திக்கணும், அந்த சக்திகளை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பார்த்துருக்கோம்னா, அதுல வந்து சமர்ப்பணம், அடுத்ததா வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், இந்த 2 நாட்களா பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த பதிவு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு விஷயங்கள். அதாவது இந்த ஸ்பெல் எல்லாமே, இந்த லெவல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம நெறைய விஷயங்கள்ல வந்து இப்ப இது எல்லாமே தெரிஞ்சுட்டோம், எல்லாமே தெரிஞ்சுட்டோமா அப்படின்னா, இன்னும் நெறைய நம்மளுடைய மனசு வந்து அதை ஏத்துக்கணும். நாமும் அத பின்பற்றணும். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான். உங்களுடைய மைண்ட்ல நீங்க தயாரா இருக்கிறீங்க. நான் வந்து என்னை வந்து நான் நேர்மறையான பாதையில பயணிக்கிறேன். நேர்மறையான வழியை பயணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அ திறந்த மனதோட உங்கள வந்து இது பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, அர்ப்பணிக்கிறீங்க. இந்த அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து, அ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும்னா, உங்கள அறியாமலே அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. அப்படி நடந்துச்சு அப்படின்னா, மனதளவிலயும் சரி, உடல் அளவிலும் சரி, உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அடையும். ஒரு நல்ல நிலைய நீங்க வந்து உங்களால உணர முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்வுக்குள்ள நம்ம போகலாம். ஆனந்த விடியல் நம்ம 40வது நாள் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். ஓ! ஓகே. ஆனந்த விடியல் மைல்கல் வந்து 40வது நாள்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இன்றைய பயணத்துல நம்ம பார்க்க போறது கர்ம வினை. அதாவது நம்ம எல்லாருமே சொல்றோம்ல, கர்மா அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே கர்மாங்க. என்னோட கர்ம வினை அழிஞ்சிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்து அதுல தண்டனையா? அல்லது இது நேர்மறை கர்ம வினையா? எதிர்மறை கர்ம வினையா? உதவி, பயம், எதிர்மறை கர்ம வினையோட உருவாக்கம், அடுத்து கர்ம வினையை தீர்ப்பது, சோதனை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி, ஆன்மீக சோதனை. இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கர்ம வினை அப்படின்னா என்ன? கர்மா அப்படின்னா என்ன? நெறைய பேருக்கு இதுல என்ன ஒரு இது வருது அப்படின்னா, கர்மான்னா என்னன்னா, நம்ம ஏதோ போன பிறவியில செஞ்சிருக்கிறோம், தப்பா செஞ்சிருக்கிறோம், தப்பா நடந்திருக்கிறோம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சில மதங்கள்ல இது இது மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது நம்ம நம்ம போன பிறவிகள்ல அப்பன்னா என்ன அவங்க ஏத்துக்கிறாங்க? இது மாரி மறுபிறவிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறாங்க. ஆ இந்த மாதிரி இருக்கிற இந்த கர்மா வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கர்மான்னா என்ன அப்படின்னா, கர்மான்னா செயலாற்றுதல். நீங்க என்ன செயலாற்றுறீங்களோ, அந்த செயல் விளைவுகள் தான் அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கர்ம வினை வந்து போன பிறவியில தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த பிறவியிலயும் அது இருக்கலாம். இந்த கர்ம வினை வந்து இந்த பிறவியில நீங்க பிறந்ததிலேருந்து செஞ்சதாகவும் இருக்கலாம். அதாவது இது யாரெல்லாம் இத பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே இந்த கர்ம வினை ஆற்றிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அது எல்லா உயிரினங்களும் அதனுடைய வேலைகள் என்ன செய்யுதோ, அந்த செயலுக்கான விளைவுகள அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. இப்ப நாம இருக்கோம் அப்படின்னா, நாம பிறந்ததிலேருந்து என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோமோ, செய்ய முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சோமோ, அந்த செயலுக்கான விளைவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையா அமையுது. இதுதான் கர்மா. நீங்க இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன பிறவியிலயும் அது மாரி செஞ்சிருந்திருக்கலாம். அதற்கான விளைவுகளா தான் நீங்க இருக்கீங்கன்னா, என்ன காரணம்? போன பிறவி நீங்க நல்லபடியா செஞ்சிருந்து நல்லா போய் ஒரு 6வது நிலையோ, இல்ல 7வது நிலையிலோ இருந்திருந்தால், நீங்க என்ன பண்ணியிருக்க வேண்டியதில்ல. திரும்ப இங்க வந்திருக்க வேண்டியதில்ல.
சரிங்களா? அப்போ இது என்ன ஆச்சு அப்டின்னா, போன பிறவில நீங்க ஏதோ தவறுகளா பண்ணதுனால மட்டும் தான் இப்ப திரும்ப பிறந்திருக்கோம். அப்ப கர்ம வினைக்காக தான் பிறந்திருக்கோம். அத தீர்க்கறதுக்கு பிறந்திருக்கிறோம். இன்னொரு விஷயமாவும் எடுத்து பார்க்கலாம். அவங்க ஒரு 6வது தளத்திலயோ, 7வது தளத்திலயோ இருக்கிறாங்க. இல்ல 5வது தளத்தில இருக்கிறாங்க. நல்ல நிலையில இருக்காங்க. ஆனா அவங்க ஏன் வந்து அந்த கர்மாவ கழிக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுடைய கர்மா வந்து நேர்மறையான கர்மா. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? தன்னுடைய அன்புக்குரிய ஆன்மாவுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காகவும், மற்ற உயிர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களும் வர்றாங்க. அப்ப அவங்களுடைய கர்மா என்னத்துக்காக பயன்படுது அப்டின்னா, அவங்க இன்னும் முன்னேற்றம் அடைவதற்கு அது பயன்படுது. அப்ப இந்த மாதிரியான கர்ம வினைகள் அப்படிங்கிறது கர்மாங்கிறது நாம செய்யக்கூடிய செயல்கள். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த கர்மா அப்படின்னு சொல்றோம். இந்த கர்ம வினைய நாம எப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இதுல என்னென்ன மாதிரியான கர்ம வினைகள் இருக்குது. அப்ப நாம நாம செய்யறது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையா மாறுது? நான் நல்ல கர்மா செஞ்சுட்டு இருக்கிறேனா? இல்ல நல்ல கர்மா செய்யாம நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு தண்டனையா? கர்மா அப்படிங்கிறது தண்டனையா? இல்லது அல்ல அப்படி இல்லைன்னா விதியா? இல்ல நமக்கு குடுக்குற பாடமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப கர்மான்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, செயல் செஞ்சா தான் கர்மான்னு நெனைக்கிறாங்க. அது அப்படி இல்லைங்க. நீங்க சிந்தனை பண்ணுனாலுமே கர்மா தான். நீங்க ஒரு விஷயத்த உட்கார்ந்து சிந்தனை பண்றீங்க. உட்கார்ந்துட்டே யோசிக்கிறீங்க. ஒருத்தருடைய ஒரு ஆள எப்படி கெடுத்து நம்ம அந்த இடத்த அடையலாம்? இல்ல ஒரு 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 நிலைய வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கணும். எப்படி இவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி நம்ம வாங்கலாம்? இப்படி உட்கார்ந்து நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா, அதுவும் உங்களுடைய கர்மா தான். இப்ப நீங்க என்னென்னலாம் செயல் செயல் திட்டம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்குதோ, ஓடுதோ, சிந்திக்கிறீங்களோ, அப்ப அந்த ஒவ்வொன்றும் உங்களுடைய கர்மாவா மாறிட்டு இருக்கு. அப்ப நம்ம இது நாள் வரை என்ன நினைச்சுட்டு இருந்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்சா தானே தப்பு. நாம செய்யலைல. வேற யாரோ தானே செய்றாரு. அப்ப நம்ம செய்யல. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோசனை பண்ணணும். நம்முடைய யோசனைய அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான் அப்படின்னா, அப்ப அதுவும் கர்மாவாகத்தான் மாறும். உங்களுடைய கர்மாவா தான் மாறும். உங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. நீங்களே சிந்தனை பண்ணிட்டு இருந்துட்டு, நீங்களே திட்டத்த செயல்படுத்தினாலும் முழுசு. நீங்க சிந்தனை பண்ணி இன்னொருத்தர செய்ய வச்சீங்க அப்படின்னாலும், உங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. அவருக்கும் உண்டு. அப்ப இந்த கர்மாங்கிறது தொடர்ச்சியாவும் போகும். அப்ப நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நாம செய்யறது மட்டும் இல்லைங்க. நம்மளுடைய சிந்தனை. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவும் கர்மா தான். அப்ப நீங்க இப்ப என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் உண்டு. நீங்க நல்லத நினைச்சீங்கன்னா, நல்ல மாதிரியான பலன் இருக்கும். நல்லது இல்லாம நினைச்சீங்கன்னா, அதுக்குள்ள பலன் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க இது வந்து தண்டனையான தண்டனையெல்லாம் கிடையாது. நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அது. உங்கள சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப இந்த கர்மவினை கழியுதுன்னா நல்லதுன்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா, அது இருந்துட்டே இருந்தா, அப்போ உங்களுக்கான பிறவி வந்து முழுமை பெறுவது இல்லை. இது கழியுதா? ஒரு ஆள் மூலியமா வந்து நமக்கு அப்படி ரொம்ப சவால்கள் வருது அப்படின்னா, ஏதோ கர்ம வினை அப்படின்னு நெனச்சுக்கிட்டா, ஆ உங்க மனசு லேசாயிடும். இப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது. திடீர்னு நீங்க நெனச்சு பார்க்க முடியாத விஷயம் நடக்குது. அப்ப உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கும். நம்ம எல்லாம் நேர்மறையா பின்பற்றோம், எல்லாம் பண்றோம், இதான் பண்றோம். அப்படி இருந்தும் ஏன்யா இதெல்லாம் எனக்கு நடக்குது? அப்படின்னு நம்ம குழம்பி போறோம். அப்படியே குழப்பமா, அப்படியே மனநிலை பதட்டமாயி, ஒரே இப்படியெல்லாம் ஆகுதுல்ல. இத இத எப்படி சரி பண்ணலாம்? ஒரே வழி சிம்பிளா. இது கர்ம வினை. இந்த கர்ம வினை கழியுது. இது நமக்கு நல்லது. இது கழிஞ்சு போனா நல்லது. அப்படின்னா இப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? நிம்மதி ஆயிடுவீங்களா? இல்லையா? உங்களுடைய மனதளவுல நீங்க நிம்மதி ஆயிடுவீங்க. அப்ப அந்த கர்ம வினையை அது உண்மை. ஆனா அந்த விஷயத்த நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, தண்டனையா நம்ம நினைக்கக்கூடாது. இது நம்மளுடைய கர்ம வினை கழிஞ்சிட்டு இருக்குது. ஓகே. அத நம்ம ஏத்துக்குவோம். நல்லபடியா ஏத்துக்குவோம். புலம்பக்கூடாது. உடனே அத உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கிறது. அந்த மாரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. விதியானா விதிலாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு விதியும் நமக்கு எழுதப்படலாம் இல்ல. விதிங்கிறது நீங்க செஞ்ச செயல்களுக்கான விதிமுறைகள் தான். நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதெல்லாம் எனக்கு தலைவிதி அப்டின்னு சொல்லுவாங்க. தலைவிதிய மாத்த முடியாது அப்டின்னு சொல்லுவாங்க. அப்படி தலைவிதி அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலத்தினுடைய கட்டாயம் அது ஒண்ணு இருக்கும். இந்த விஷயங்கள் நடந்தாகணும்னு சிலது இருக்கும். நம்மள மீறியும் அது நடந்து தான் ஆகணும்னு இருக்கும். ஆனா உங்களுடைய செயல்கள் சரியாக இருந்தால், உங்களுடைய சிந்தனை சரியாக இருந்தா, அதையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவீங்க. அது உங்களால நல்லபடியா கடக்க முடியும். அதற்கான இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாடம். உங்களுக்கான பாடம். நீங்க என்ன தலைப்பு எடுத்து குடுத்துட்டு வந்தீங்களோ, அந்த தலைப்புல உங்களுடைய கர்மா மிச்சம் இருக்குது. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, போன பிறவில வந்து அவங்க ஒரு கலைஞர் ஆகணும், இல்ல ஒரு நல்ல பாடகர் ஆகணும், தீவிரமான வெறியா இருந்திருப்பாங்க. அந்த பிறவி முடிஞ்சு போயிரும். அப்ப இந்த பிறவில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அத கன்டின்யூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அத போய் அடைஞ்சா தான் இந்த ஆன்மா வந்து அத முடி முடி அது வந்து முழுமை பெறல. அதாவது தன்னுடைய வேற முன்னேற்றத்த பத்தி யோசிக்கல. அது இப்பவும் என்ன பண்ணிட்டே இருக்குன்னா, அத நோக்கி தான் போகணும்னு இருக்குது. அப்ப இதே மாரி ஒவ்வொருத்தரும் சில பேர பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம அவங்களுக்கு அது புடிக்கும்.
சம்மந்தமே இல்லாம செலவு பண்ணுவாங்க சில விஷயங்களுக்கு. அதெல்லாம் என்னன்னா, அவங்க அது வந்து பல பிறவிகளா இருக்கிற எண்ணம் அவங்களுக்கு. ஒருவேளை இப்போ ஒரு தீவிரமான ஆசை இருக்குது அப்படின்னா, இத இந்த பிறவியில அடைய முடியும்னா, இதுக்காகவே பல பிறவி எடுக்கிற மாரி இருக்கும். அப்ப இந்த பிறவியிலேயே அத அடைவதற்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட என்ன இருக்குது? அப்ப சரியான முறையில எப்படி அத அடையிறது? இல்ல இது சரியா, சரியில்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து விதியோ, தண்டனையோலாம் கிடையாது. உங்களுடைய கர்ம வினை கழிந்து கொண்டிருக்கிறது. அத நீங்க ஏத்துக்கணும். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மறையான கர்ம வினை. இப்ப எல்லாருக்குமே கர்ம வினை அப்படின்னாலே தப்பா தான் தோணுது. கர்ம வினை அப்படின்னாலே, ஐயோ! கர்ம வினைனாலே எனக்கு பாவம் தான்யா. பாவம் பண்ணா அதான்யா. அப்படி கிடையாது. நீங்க பாவம் பண்ணது மட்டும் கர்ம வினை இல்ல. நீங்க என்ன மாதிரியான செயல்கள் ஆற்றுறீங்களோ, என்ன மாதிரியான சிந்தனை உங்கள்ட்ட வச்சிருக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுடைய கர்ம வினை. அப்ப அந்த கர்ம வினையில் நேர்மறை கர்ம வினை அப்படின்னு ஒண்ணு நீங்க நேர்மறையான விஷயங்கள போன பிறவில பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஆசீர்வாதம் இப்ப கிடைக்கும். நல்ல பலன்கள அனுபவிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அன்பான உறவுகள் அவங்களுக்கு இருப்பாங்க. நெறைய பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே அவங்கள சுற்றி நல்லாவே இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க போன பிறவியில எப்படி பண்ணாங்களோ இல்லையோ, அதெல்லாம் கழிஞ்சு போயிருக்கலாம். இந்த பிறவியில ஆரம்பிச்சதிலேருந்தே அவங்களுடைய செயல்களும், சிந்தனையும் நல்ல விதமா இருந்திருக்கலாம். அப்படி செயல்களும், சிந்தனையும் நல்ல விதமா இருந்ததுனால, அவங்க நேர்மறை கர்ம வினை ஆற்றியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கர்மவான் அப்படின்னா என்னன்னா, செயலை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த செயலுக்கான பலன்கள் தான் அந்த கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். சிந்தனை செய்தாலும் அதுவும் அது செயலாக மாற எந்த ஒரு செயல் வருதோ, அந்த செயலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும்னா, ஒருத்தனுடைய மனதில் சிந்தனையாக இருந்திருக்கும். அப்ப சிந்தனைக்கும், அந்த செயலுக்குமே சரியான பலன் உண்டு. அப்போ நல்ல நீங்க செயல்கள, எண்ணங்கள வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்ப உட்கார்ந்துட்டு உங்களுடைய உறவுகள்லயே சில உறவுகள் மோசமா இருக்கு அப்படின்னா, நீங்க யோசிக்கிறீங்க. என்ன மாதிரியெல்லாம் இருக்கிறான் பாரு, அவன என்ன பண்றது? இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும், அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படி சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எதிர்மறை கர்ம வினை ஆற்றுவதற்கு தயாராயிட்டு இருக்கிறீங்க. அப்போ எதிர்மறை கர்ம வினையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள பெறுவீங்க. அப்போ நீங்க நேர்மறையான உங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா, நீங்கள் நேர்மறை கர்ம வினையும் ஆற்றியிருக்கிறீங்க. அதற்கான பலன்கள பெறுறீங்க. சரிங்களா? நல்ல ஆசீர்வாதம். ஆ நெறைய ஒரு நல்ல ஆசீர்வாதம்னா என்னன்னா, நல்ல மக்கள், நல்ல ஒரு எல்லாமே நல்லா கிடைச்சுட்டே இருக்கும். அவங்க எத தொட்டாங்கனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நல்லதா கிடைச்சுட்டே இருக்கும். எத பண்ணாலும் நல்லா கிடைச்சுட்டே இருக்கும். பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு சில பேர் பார்க்குறோம்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த மாரி இருக்கும். அவங்கலாம் நல்ல கர்ம வினைய ஆற்றியிருக்கிறாங்க. இல்ல கர்ம வினையோட நேர்மறையான கர்ம வினைய வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிக்கிறாங்க. அன்பான உறவுகள் இருப்பாங்க. சரிங்களா? நெறைய எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து பாராட்டு கிடைச்சுட்டே இருக்கும். அப்ப எதிர்மறை கர்ம வினைன்னா என்ன? இந்த எதிர்மறை கர்ம வினை என்னவா மாறுது அப்படின்னா, உணர்ச்சிகளால நீங்க நெறைய பாதிப்படைஞ்சுட்டே இருப்பீங்க. ஆரோக்கியத்தில பாதிப்படைஞ்சுட்டே இருப்பீங்க. பணம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கும். சட்ட பிரச்சனைகள், சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா, எதிர்மறையான கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்மறையான கர்ம வினை ஒருத்தர் வந்து செஞ்சிருக்கலாம் அல்லது சிந்திச்சிருக்கலாம். இந்த 2 விளைவுகள்னால அவர் என்ன பண்ணுவாரு, போன பிறவியில இருந்ததோட தொடர்ச்சியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த பிறவியில வந்ததுக்கு பிறகு இவர் பிறந்த இடத்துல இவர் சில விஷயங்கள மறந்து, தவறுதலாக அந்த ஆழ்மன அதாவது அ ஆன்ம உலகத்தினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட பொழுது எல்லாமே மறந்துருச்சு. தவறான வழிகள்ல வழிநடத்தப்பட்டுட்டாரு. அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த எல்லாமே விட்டுருவார். தன்னுடைய உணர்ச்சிகள் வந்து அவர் சரியான இதுல இருக்க மாட்டாரு. ஆரோக்கியம் உடலுக்கு என்ன செய்யணுமோ அத ஒழுங்கா செய்ய மாட்டாரு. அப்ப ஆரோக்கியத்துல சிக்கல்கள் வரும். பணம் எப்படி கையாளணுமோ அது சரியா கையாள மாட்டாரு. பணம் சார்ந்த சிக்கல்கள் வரும். சரிங்களா? இது மாரியெல்லாம் பண்றது என்னன்னா, எதிர்மறையான கர்ம வினைகள். நீங்கள் ஒண்ணு நேர்மறையான கர்ம வினையா இருந்தா, அது நல்லதாவே இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப கூட சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து சனீஸ்வரன பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. 7 நாட்டு சனி நெறைய பேருக்கு நடக்குது அப்படின்னா, சனீஸ்வரன பொறுத்தவரைக்கும் என்ன மாரின்னா, அவரு யாருக்கு அவருடைய பார்வை வருதோ, அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாவே கிடைக்கும். அவங்க கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கெட்டதா, மோசமா நடக்கும் அந்த நேரத்துல. அப்ப அதுதான் அந்த கர்ம வினைக்கான பலன்களாக இருக்கும். இப்ப உதவி. இப்ப இந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன தீர்வு? இது மாரி நம்ம தண்டனையா, நேர்மறை இல்லாம எதிர்மறையான கர்ம வினை ஆற்றிட்டோம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சங்கடப்படுறோம். எல்லாத்துலயும் இது பண்றோம். இப்ப நம்ம என்ன வேண்டணும்? கடவுள்ட்ட என்ன வேண்டணும்? அப்படின்னா, இறைவா, என்னுடைய ஆழ்மனதை எப்பொழுதும் விழிப்பு நிலையில் வைத்திருக்க உதவி செய். நான் எப்பயுமே நல்ல பாதைகள தேர்ந்தெடுக்கிறதுக்கும், நல்ல மக்களோட பழகுறதுக்குமான வழிய எனக்கு காட்டு. அப்படின்னு சொல்லி மனதார நீங்க உங்களுடைய பேரான்மாட்ட, இறைவன்ட்ட நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா, அந்த பேரான்மாவுடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அப்ப வழிகாட்டி ஆன்மான்னு ஒருத்தங்க இங்க வருவாங்க. யாரோ ஒருத்தங்க, நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம்ல, கடவுளை ஏன்பா அடுத்தவங்கள பார்க்குற, மனித ரூபத்துல பாரு. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து எப்பவோ ஒரு இடத்துல திடீர்னு வந்து உதவி செஞ்சிருந்திருப்பாரு. உங்க வாழ்க்கையில திரும்ப அவர பார்த்ததே இருக்க மாட்டீங்க. அவர் அந்த இடத்துக்கு அது வந்து திட்டமிடப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டது. நீங்க வேண்டுனதுனால கிடைக்கப்பட்ட உதவி அது. அந்த ஆன்மா உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே வந்த ஆன்மா. சரிங்களா? அப்புறம் வழிகாட்டுற ஆன்மான்னு ஒண்ணு இருப்பாங்க. உங்களுக்கு வழிகாட்டி ஆன்மான்னா, நீங்க நல்ல வழிகள்ல போறதுக்கான வழிய அவங்க காமிச்சுட்டே இருப்பாங்க. உங்கள ஹீலிங் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப வழிகாட்டி ஆன்மாவ நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அது இங்க யாரோ ஒருத்தர் உங்களோட வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லது உங்களுடைய அந்த உலகத்துல இருந்து நமக்கு உங்களுடைய ஆழ்மனசின் மூலியமா உங்களுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணி உங்கள வழிநடத்தவும் செய்யலாம். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும். இந்த நன்றிங்கிற அந்த உணர்வின் மூலமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பின்னாடி நடந்த விஷயங்கள திரும்ப பார்க்குறீங்க. அது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி நடந்த விஷயங்கள எந்த விஷயங்கள எல்லாம் பார்க்குறீங்க? நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாத்தையுமே நல்லதாவே பார்க்குறீங்க. ஏன்னா நன்றி சொல்றீங்க அது எல்லாத்துக்குமே. எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு நன்றி. நான் அந்த இடத்துல இந்த மாரி வந்துட்டேன் அதுக்கு நன்றி. அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க நன்றி உணர்வோட பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய அந்த கர்ம வினைய எளிதாக உங்களால கடக்க முடியும். சக ஆன்மாக்கள், உங்க கூட இருக்கிற ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேரான்மாவும் உதவி செய்றாரு, வழிகாட்டி ஆன்மாவும் உதவி செய்றாரு. நீங்க நன்றி சொல்றதன் மூலியமா அதனாலேயும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அடுத்து சக ஆன்மாக்கள், நம்ம கூட இருக்கிற சக ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுடைய வேண்டுதலின் மூலமாக அது கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா பயம். இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பயம் வருது இல்லையா? உறவுகள் குறித்த பயம், நம்முடைய ஆரோக்கியம் குறித்த பயம், இந்த புகழ் குறித்த பயம், உறவுகள் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நீங்க எதிர்மறை கர்மவினை ஆற்றுறீங்க அப்படின்னா, இந்த இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்கும். எதிர்மறையான கர்மவினை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, உறவுகள், ஆரோக்கியம் இது சார்ந்த பய உணர்வு இந்த உறவு நம்மள்ட்ட நிலைச்சிருக்குமா? இவங்க இப்படி பண்றாங்களா? அப்படி பண்றாங்களா? என் மேல பொறாமைப்படுறாங்களா? அவங்க வந்தாங்கன்னா கண்ணு வச்சுறாங்களா? இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம், நாம செஞ்ச எதிர்மறையான சிந்தனையினால, அதற்கான கர்ம வினைகளை நம்ம இவங்க மூலியமா அனுபவிப்போம். இந்த உறவுகள் மூலியமாவும், ஆரோக்கியத்தின் மூலமாகவும், உங்களுடைய புகழுக்கு களங்கம் வரக்கூடிய விதத்திலையும் அந்த கர்ம வினைகள் நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ எதிர்மறை கர்ம வினை என்னென்னலாம் உருவாக்கும்? இந்த எதிர்மறை கர்ம வினையை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, அது என்னென்னலாம் உருவாக்கும் அப்படின்னா, நமக்கு நாமே நம்மளுக்கே தண்டனை கொடுத்துக்கிற மாரி. இந்த எதிர்மறை கர்ம வினை சொல்றதுனால, நமக்கு நாமே அத என்ன பண்றோம்? தண்டனை கொடுத்துக்கிறோம். நம்மளையே வந்து காயப்படுத்திக்கிறோம். சரிங்களா? இது இது வந்து நெறைய இடங்கள்ல நமக்கு அத நம்மளவே பண்ணிக்கிறது. உடல் மற்றும் உணர்ச்சி. அது வந்து என்னன்னா, உடல் ரீதியா வரக்கூடிய உணர்ச்சிகள். இதனால வந்து தேவையில்லாத ஒரு நம்ம சக்திகள் இழப்புகள பார்த்தோம் இல்லையா? அகங்காரம், இல்ல வந்து பொறாமை உணர்வு, இல்ல வந்து இந்த மாரியான உணர்வுகள் வரும்பொழுது, அதனாலேயும் அந்த எதிர்மறையான கர்ம வினைகள் உருவாகும். இந்த எதிர்மறை கர்ம வினையை உருவாக்குறதே நமக்கே நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். அது உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்து உருவாக்குறோம். அது என்னென்ன மாதிரியான உருவாக்கம்? நம்ம தேவையில்லாத எதிர்மறை உணர்வுகள். அதனால தான் நான் சொன்னேன், முதல்லயே நீங்க தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்த கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்கன்னா, இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. அப்படி யார் பண்ணலையோ அவங்க இதுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. இல்ல அதுக்குள்ள போயிட்டு பாதியில ரிட்டர்ன் ஆகுறவங்களும் இருக்காங்கல்ல. உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்து. அப்ப நீங்களே என்ன பண்ணிடுறீங்க? உங்க கர்ம வினைய நீங்க உருவாக்குறீங்க. ஒரு கோவப்படுறீங்க, ஒருத்தர் திட்டுறீங்க, பண்றீங்கன்னா, அங்க கர்ம வினை என்னவா மாறிடுச்சு? உங்களுடைய உணர்ச்சியினால மாறிடுச்சு. தவறா மாறிடுச்சு. எதிர்மறையா மாறிடுச்சு. நெறைய விஷயங்கள ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. நெறைய அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுத்திருப்பாங்க. அந்த பொறுப்ப ஏத்துக்காம தவிர்க்கிறது. இது உங்களுக்கு உங்கள நோக்கி வர்ற ஒரு வாய்ப்ப ஏத்துக்காம தவிர்க்கிறதுனாலயோ, அல்லது வந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுனாலயோ, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு மோசமான ஃபேமிலில ஒருத்தவங்க போயி, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாமியாருடைய தொந்தரவு, ஆ எல்லாருமே நெறைய பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொடுமையா இருக்கு. அந்த கணவரும் சரியா அவங்க கூட இல்ல. கொடுமைப்படுத்துறார்ன்னா, இந்த அம்மா உடனே இப்ப முடிவு எடுக்குது. வேணாம் இந்த ஆளே வேணாம். டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருது. இப்ப என்ன பண்ணிட்டா, அது கொடுக்கப்பட்ட அந்த டாபிக்ல அது சரியா செயல்படல. இப்ப என்ன பண்ணிட்டு, அது வேண்டான்னு சொல்லிட்டு விலகுனதுனால, இதை விட மோசமான வாழ்க்கை அது இன்னும் சந்திக்கிற மாரி இருக்கும். எப்போ ஒரு விஷயம் அதுக்கு கிடைச்சு, அதுலேருந்து அது விலகி, அது தப்பிச்சு அது வெளில வருதோ, அத விட மோசம். அப்பன்னா என்னங்க சார் பண்றது? அப்பன்னா அங்கேயே இருந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வாழ்ந்து, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணுமா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதெல்லாம் அந்த மாரியெல்லாம் ஒரு இது கிடையாது. சுதந்திரமான வாழ்க்கை இல்ல. நம்மள வந்து இந்த மாரியெல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்கன்னா, இது நாம எடுத்துக்கிட்ட டாபிக் தான். நீங்க தான் அந்த மாரி எடுத்திருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்திருக்குது.
இதுல இருந்து நீங்க இப்ப தப்பிக்கலாம். என்ன வேணா சொல்லிட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆனால் அதை விட அவங்களுக்கு என்னவா நடக்கும்? இன்னும் சங்கடப்படுற மாரி தான் வரும் அது. இன்னும் மோசமா சங்கடப்படுற மாரி தான் வரும். அப்ப அந்த சங்கடங்கள நேர்மறையாக இருந்து அவங்க எதிர்கொண்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் நல்லா இருந்திருக்கும். இது ஏத்துக்காம இருக்கிறதுனாலயும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினை உருவாக்கப்படுது. எதிர்மறை ஆன்மாக்கள் உதவி. இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய இடத்துல உதவி பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? உங்களுக்கு நெறைய ஐடியா குடுப்பாங்க. அவங்க இப்ப நம்மள சுத்தி நெறைய எங்கெங்கெல்லாம் எதிர்மறை ஆன்மாக்கள் இருக்கோ, நேர்மறை வழியை பின்பற்றாமல் எதிர்மறை ஆன்மாக்கள் போகுதுல்ல, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணாத. உன்னைய அவ பேசியிருக்கா, விடாத பழிக்கு பழி வாங்கு. நீயும் அந்த மாரி பண்ணு. நீ அப்படி பண்ணாதான் சரியா இருக்குன்னு தூண்டி விடுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உங்கள எதிர்மறை கர்ம வினை ஆற்றுவதற்கு அவங்களும் உங்கள தூண்டுறாங்க. அப்ப ஏன்னா, நீங்க தான் அந்த அனுமதி குடுத்துட்டீங்க, அவங்க தூண்டுறாங்க. அப்ப அதனாலயும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய எதிர்மறை கர்ம வினையை உருவாக்கிக்குவீங்க. அடுத்ததா வந்து பொறுப்புகளை தவிர்த்தல். நான் முன்னாடியே சொன்னேன். உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்குன்னு கொடுக்கப்படுற பொறுப்ப நீங்க தவிர்க்கிறதுனால, உங்களுடைய கர்ம வினை மாறும். எதிர்மறை கர்ம வினைகளாக மாறும். தவறுகளுக்கு ஊக்கம் குடுக்கிறது. யாராவது தப்பு பண்றாங்கன்னா, அத வந்து ஊக்கப்படுத்துறது. அவங்கள தவறு செய்ய ஊக்குவிக்கிறது. இந்த மாரி செஞ்சா நீங்க எதிர்மறை கர்ம வினைய நீங்க செய்யல. ஆனா இன்னொருத்தர செய்ய தூண்டுறீங்க. அப்படி செய்ய தூண்டுறதும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினைகளாக மாறும். ஒருத்தங்கள வந்து இப்போ ஒரு 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 குடும்பம் நல்லா இருந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்துல போய் இந்த அம்மா போய், நீ என்ன நீ இவ்ளோ அடங்கி போயிட்டு இருக்கிற? இவ்ளோ பொறுமையா இருக்கிற? இதெல்லாம் மனுஷனா இந்த காலத்துல யார் பொறுமையா இருந்துட்டு இருக்கிறா? இதெல்லாம் எடுத்து தூக்கி அடிச்சு போட்டு போறியா? அப்படின்னு இது வந்து தூண்டி விட்டு வருது அப்படின்னா, அது உங்களுக்கான எதிர்மறை கர்ம வினை. நீங்க தவறு செய்வதற்கு ஊக்கம் குடுத்திருக்கிறீங்க. அதுமாரி நெறைய பேரு குழந்தைகளுக்கு செல்லம் குடுப்பாங்க. குழந்தைகளுக்கு செல்லம்னா, எத கேட்டாலும் வாங்கி குடுக்குறது. என்ன பண்ணாலும் சொல்லு. இப்படியே செல்லம் குடுக்குறது வந்து, குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்காம, அவங்க என்ன விரும்புறாங்களோ, அதையெல்லாம். இப்ப நீங்க சின்ன வயசு அவங்க வந்து ஒரு ஒரு 7, 8 வயசு வர வர வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் வகுப்பு முடிக்கிற வரைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும். அத விட்டுட்டு நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செல்லம் குடுத்து கெடுத்தீங்கன்னா, நீங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னவோ கிடையாது. ஆனா உங்களுக்கு எதிர்மறை கர்ம வினைய உருவாக்கிட்டீங்க. உங்களுடைய கர்ம வினை மோசமாயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தவங்க வந்து அளவு கடந்த செல்லம் அப்டின்னா, அவங்க வந்து மோகத்தின் அடிப்படையில அந்த செல்லத்த குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்கேயே மாட்டிக்குவாங்க. மோகம்ங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவங்க அந்த விஷயமே பண்ணுறாங்க. அப்ப அது மாரி பண்றதுனால அவங்க எதிர்மறையான கர்ம வினைய அவங்களுக்குள்ள உருவாக்குறாங்க. அவங்களுக்கான எதிர்மறை கர்ம வினையா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஆன்மீக குறிக்கோள்கள். அவங்களுடைய ஆன்மீக ரீதியா என்ன பண்ணணும் அப்படின்றது என்ன மாதிரி குறிக்கோளா இருக்குது? எதற்காக உதவி செய்றாங்க? எதற்காக அன்னதானம் போடுறாங்க? எதற்காக பூஜை பண்றாங்க? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? அந்த நோக்கம் என்னவா இருக்குது? உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கமா இருந்தா, அது நேர்மறை கர்ம வினை. ஆனா நான் சொர்க்கலோகம் அடையணும், இல்ல நான் வந்து நல்ல தலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு, இல்ல இறைவனுடைய அருள் கிடைக்கணும், எனக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்கணும், அதுக்காக இத செஞ்சா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, பரிகாரத்துக்காக நான் பண்றேன். அப்படி பண்ணுனீங்கன்னா, அதுவும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினையை உருவாக்குவதாக இருக்கும். சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியமானது நெறைய பேர் தற்கொலை செய்வது, தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்த உருவாக்குவது, மோசமான எதிர்மறை கர்ம வினையை உருவாக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்கள அதல பாதாளத்துல கொண்டு போறது. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது 1வது தளத்திற்கு உங்கள கொண்டு போகும். நீங்க டைரக்ட்டா. நீங்க 4லேருந்து வந்திருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 5லேருந்து வர்றவங்க கண்டிப்பா அந்த மாரி எண்ணத்துக்குள்ள போக மாட்டாங்க. 4உடைய 5வது நிலை, இல்ல அது 5உடைய 5க்கு கீழ இருக்கிற நிலையில உள்ளவங்க, இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்தா, அவங்க 3, 2 எல்லாம் கிடையாது. டைரக்ட்டா 1க்கு போயிடுவாங்க. 1வது தளத்துக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தான் அந்த எண்ணம். அப்ப அந்த மாதிரி யாருக்காவது வாழ்க்கையில ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. யாரோட உயிரை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த உயிர்களுடைய உயிரை எடுப்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய உயிர்கள் உட்பட. அப்ப நீங்க அந்த மாரி நினைக்கக்கூடாது. அப்படி செஞ்சா அது பாவம். அது மிகப்பெரிய பாவமா மாறும். அப்ப அந்த மாரி ஒரு கர்ம வினைய உருவாக்கிறதா உங்களுக்கு இருக்கும். அடுத்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் வருது, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம அப்படியே இருக்காது. நல்லதோ, கெட்டதோ ஏதாவது ஒரு நடவடிக்கை உங்கள நோக்கி வரக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல நடவடிக்கை, நல்லதுக்காக நீங்க எடுக்காம, பயந்துகிட்டு நீங்க எடுக்காம இருக்கிறீங்கன்னா, அதுவும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினைய உருவாக்கும். சரிங்களா? குதூகூலமா இருக்கிறதுக்கே விரும்புறது. நெறைய இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய டான்ஸ் ஆடுற இடம், அது இதுன்னு ஒரே குதூகலமா எப்பயுமே இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாள கல்லூரி நாட்கள் வரையும் குதூகலமா இருக்கணும். இப்பல்லாம் வச்சிருக்காங்க. இந்த வயசு வரையும் இப்படித்தான் இருக்கணும். இந்த வயசு வரையும் இப்படி இருக்கணும். இந்த வயசு வரையும் ஜாலியா இருக்கணும். யார் சொன்னது இப்படிலாம் இருக்கணும்? நம்மளே சொல்லிக்கிட்டோம். அப்ப அந்த மாரியெல்லாம் வந்து தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழிகள எடுக்காம, இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா,
அவங்க கர்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கர்மாவுக்கான விளைவுகள அவங்க திரும்ப அனுபவிப்பாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல யாரெல்லாம் ரொம்ப குதூகலமா, எந்த பொறுப்பும் இல்லாம அவங்க இருந்தாங்களோ, இப்ப அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப பொறுப்போட இருந்து, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருப்பாங்க. நீங்க நெறைய கணக்கெடுத்து பாருங்க. 10க்கு 8, 9வது இதுல ஒத்து வரும். கரெக்ட்டா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இப்ப குதூகலமா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை தவறுதலாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப அது என்னவாகும்? இன்னும் மோசமாகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய கர்ம வினைய வந்து என்ன மாதிரி நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது கர்ம வினைய தீர்க்கிறது. இப்ப இந்த மாரியெல்லாம் இருக்குன்னா, எப்படிங்க நான் என்னுடைய கர்ம வினைய எப்படி தீர்க்கிறது? இதுதான் எல்லாம் அமைஞ்சு போச்சு. நான் எப்படி தீர்க்கிறது இத? முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சோதனைகளோ, கஷ்டங்களோ, சங்கடங்களோ வந்தாலும் அத ஒத்துக்கொள்ளுங்க. அத ஒத்துக்கோங்க. சரி ரைட் வந்துருச்சுயா. நான் ஏத்துக்கிறேன். இத அப்படி நான் என்ன பண்ணணுமோ, இதுக்கு என்ன செயல் ஆற்ற என்னால முடியுமோ, அந்த செயல்களை எல்லாம் ஆற்றுறேன். அதற்கு எதிரா ஆற்றக்கூடாது. அத ஏத்துக்கிற மாரியே தான் எல்லாத்தையும் ஆத்தணும். அந்த உங்களுடைய செயல்கள் இருக்கணும். உங்கள கொடுமைப்படுத்துனாலும் சரி, இது கொடுமைப்படுத்துறாங்களா? இத பண்ணி தான் ஆகணும். சரி நான் செய்கிறேன். என்னால முடிஞ்ச வரையும் செய்றேன். என்ன பண்ணணும்? நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. நான் ஏத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வந்துச்சுன்னா, அது எங்கிருந்து வருது? அன்புங்கிற அந்த இடத்துலேருந்து வரும். யார் ஒருத்தர் நேர்மறையான வழியை பின்பற்ற முடிவு எடுத்துட்டாரோ, அவர் என்ன பண்ணுவாரு? ஒருத்தர் எதிருக்கு எதிரா பேசுறாருன்னா, அங்க அவர் என்ன பண்ண மாட்டாரு? எதிர்த்து பேச மாட்டார். சரி அப்ப அப்படியே அடிமையாவே நம்ம இருக்கிறோமா? அப்ப அந்த மாரி இருந்தா துணிவுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இந்த மாரி இருக்கிறதுக்கே உங்களுக்கு துணிவு வேணும். யாரெல்லாம் எதிர்த்து சத்தம் போடுறாங்களோ, இது மாரி பண்றாங்களோ, அவங்களுக்கு துணிச்சல் இல்ல. அதனால சத்தம் போடுறாங்க. அப்ப நீங்க துணிச்சலா இருந்தா நீங்க அத ஏத்துக்கணும். ஏத்துட்டு நீங்க பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து அந்த மாரி இருக்கிறது வந்து ஒரு அடிமை போல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாழணுமா? சரி நீங்க அவங்கள எதிர்த்து பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களே ஒரு 6 மாசம் வாழ்ந்து பாருங்க. எப்படி இருக்குன்னு. சுதந்திரமா இருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இன்னும் அதை விட மோசமான சங்கடங்கள அனுபவிப்பீங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க அதே நேரத்துல உங்களுடைய கொள்கைய ஒருத்தர் சொல்றாரு. நீ வந்து இப்படித்தான் பண்ணணும். இத பண்ணு, அத பண்ணு. உங்க கொள்கைக்கு மாறா இருக்குது. உங்களுடைய கொள்கைன்னா நேர்மறையான கொள்கைக்கு மாறா இருக்குது. அவங்களே வந்து இப்ப யார் உங்கள வந்து சங்கடப்படுத்துறாங்களோ, அவங்க நேர்மறையான கொள்கைய பின்பற்றாம இப்படிதான் இரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க உடனே என்ன பண்றீங்க அந்த இடத்துல? இல்ல நீங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் இத மட்டும் பண்ண மாட்டேன். அந்த ஒரு துணிச்சல் உங்கள்ட்ட இருக்கணும். என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா நான் இத பண்ண மாட்டேன். நான் இப்படிதான். நீங்க எத வேணா சொல்லுங்க. நான் நீங்க சொல்றத கேட்கிறேன். எல்லாம் பண்றேன். உங்கள நான் மதிக்கிறேன். உங்க மேல நான் உண்மையிலேயே அன்பா இருக்கிறேன். மதிக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற இந்த விஷயம் தவறுதலானது. இத நான் செய்ய மாட்டேன். அப்ப தவறு செய்வதற்கு நான் தயாராக இல்லை. அந்த இடத்துல நம்ம ஸ்டெடியா நிக்கணும். அப்ப அவங்க ரொம்ப நம்மள கட்டாயப்படுத்துறாங்கன்னா, அவங்களுடைய ஆன்மாவை ரொம்ப மோசமான மொழியில கீழ இறக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்து உங்களுடைய சுதந்திரத்துல அவங்க தலையிடுறாங்க. நீங்க எப்படி அடுத்தவங்க சுதந்திரத்துல தலையிட்டா அது உங்களுக்கு கெடுதலோ, அதே மாரி உங்களுடைய சுதந்திரத்துல யாரெல்லாம் தலையிட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் மிக மோசமான லெவல்ல கீழ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அப்ப மனசுக்குள்ளயே நினைச்சுட்டு இருக்க கூடாது இனிமே. உங்கள யாராவது சுதந்திரத்த இது பண்ணாங்கன்னா, பண்ணு பண்ணு நீ மாட்டப் போற பாரு அப்படின்லாம் நீங்க நினைச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அவருக்காக கருணை கொள்ளுங்க. ஐயோ! இந்த ஆன்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்குதே! கடவுளே! எனக்காக வந்து அந்த ஆன்மாவ நீ பொறுத்துக்கோ! அப்படின்னு நீங்க வேண்டுறீங்கன்னா, அது உங்களுடைய உண்மையான அன்பாக அது இருக்கணும். சரிங்களா? உண்மையான அன்பினால அந்த அந்த எண்ணமும் வரணும். அப்போ இதுதான் உண்மை விருப்பம். உங்களுடைய உண்மையான விருப்பம் என்ன? அந்த உண்மையான விருப்பத்த நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த கர்ம வினை தீர்ந்துரும். நம்மளுடைய ஒப்பந்தம் என்ன? நம்ம என்னத்துக்காக இங்க வந்திருக்கோம்? நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தானே வந்திருக்கிறோம். அத மறந்துட்டோம். அப்ப அந்த ஒப்பந்தத்தினால, இதனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப இதனால தான் இந்த செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. சரி, அப்ப நடக்கட்டும். நம்ம தான் இந்த டாபிக் குடுத்துருக்கிறோம். இது ஏதோ ஒரு டாபிக். இப்ப ஒருத்தருக்கு வந்து கோபம் சார்ந்தே அடிக்கடி வருதுன்னா, அவங்க அன்புங்கிற விஷயத்துல வீக்கா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இவர் மேல பொறாமைப்படுற மாரியோ, இல்ல இவர் பொறாமைப்படுற மாரியோ அங்க விஷயம் வருதுன்னா, ஒண்ணு இவருக்கு பொறுமையை கற்றுக் குடுக்கணும். இவர் பொறாமைப்படுறாருன்னா, இவருக்கு வந்து என்ன தேவைப்படுது? திருப்தி அடையணும், பணிவு இந்த மாரியான பண்புகள் அவருக்கு வந்து ரொம்ப அந்த டாபிக்ல ரொம்ப வீக்கா இருக்காரு. அதான் இம்ப்ரூவ்மென்ட் எழுத வேண்டிய எக்ஸாம் அதுதான். ஒருத்தருக்கு வந்து பணத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாரு. பணத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாரு. பணமே கிடைக்கல. என்ன பண்றது? அவருக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, அவருக்கு வந்து பணத்தை அதாவது இந்த பணத்தினால கஷ்டப்படுறாரு, சங்கடப்படுறாரு அப்டின்னா, இந்த பணத்தை எப்படி கையாளணும்? ஒரு பணத்த வந்து ஒரு பணம் செல்வத்தை எப்படி கையாள்றது? எந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? சரிங்களா? அந்த பொறுப்புணர்வு, அந்த ஒரு பண்பு வந்து அவர்கள்ட்ட அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குதா?
எதை மதிக்கிறாரு, அவர் எதுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த விஷயம் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த கஷ்டங்களின் மூலமாக அவர் என்ன பண்ணுவாரு, அதை கத்துக்குவார். கஷ்டத்தின் மூலமா அதை கத்துக்குவார். அப்ப எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிறாரா, எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய அவர் ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை கூட இல்லாம இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் ஏத்துக்கவே மாட்டாரு, எதையுமே ஏத்துக்க மாட்டாரு. இப்ப இன்னைக்கு அவருக்கே அந்த கஷ்டம் வர்றதுனால அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரா? ரைட்டுங்களா? அப்ப ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு வந்து எதுல அதிகமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்காக தான் உங்களுக்கு அது வந்திருக்குது. அப்ப அதை என்ன பண்ணணும் நீங்க? அதுலேருந்து அந்த பாடத்தை எடுத்துட்டு, அதுலேருந்து கத்துக்கிட்டு, அதற்கு சரியான அந்த உணர்வை உங்ககிட்ட வளர்த்துக்கோங்க. இறைவனிடம் நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கையை இறைவன்ட்ட குடுத்துருங்க. எல்லாம் இறைவன். அவன் பார்த்துக்குவான். எல்லாமே அவன் செஞ்சுக்குவான். நான் செயல் ஆற்றிக்கொண்டே இருக்கின்றேன். என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கிறேன். எனக்கு முன்னாடி என்ன வருதோ அதை எல்லாத்தையும் நான் செய்றேன். அதுக்கு மேல இறைவனுடைய திட்டம். அடுத்து முயற்சி. நீங்க அப்படியே என்ன பண்ணணும்? சும்மா இருக்கக்கூடாது. நெறைய பேர் பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. ஏதாவது போனா எதுவும் ஆயிட்டுனா என்ன பண்றது? அப்படின்ட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறது இல்ல. நீங்க ஏதாவது சும்மாவே உட்கார்ந்திருக்கிறீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை சும்மா இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன பலனும்? 0 தான் பலன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க செயலாற்றவில்லை என்றால் சிந்தனை தோன்றிக் கொண்டே இருக்கும். சிந்தனை செயல் அதாவது ஒரு பயத்தினால செயலாற்றவில்லை என்றால் உங்களுடைய சிந்தனை மோசமான சிந்தனைகள் தான் உங்களுக்கு உருவாயிட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. அப்ப முயற்சி பண்ணிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்க கத்துக்கோங்க. அன்பா இருக்க கத்துக்கோங்க. நடவடிக்கை எடுக்க தயாரா இருங்க. இப்ப இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினையை எளிதாக நீங்கள் தீர்த்துக் கொள்ள முடியும். இதுதான் பரிகாரம் உங்களுக்கு. என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, அது எல்லாத்துக்கும் பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப நீங்க என்னன்னா, இது இப்படிதான் இருக்கணும். இல்ல நான் அப்படிதான் இருப்பேன்னா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. அது வரும். அப்புறமா நீங்க புலம்பிட்டு தான் நிப்பீங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம கத்துருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். நம்மள பத்தி ஒரு ஒரு புரிதல் வந்திருக்கும். இவ்வளவு கஷ்டம் இருக்கு. நான் என்ன பண்றது? இதெல்லாம் நீங்க உங்களுடைய கர்ம வினையின் காரணமா இதெல்லாம் வந்திருக்குன்னு தெரியுதா? நெறைய பேர் ஜாதகத்த எடுத்துட்டு போய் அந்த கோயிலுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மனத அவங்களால டைரக்ட்டா அணுக முடியல. அப்ப ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா அது நடக்குமா? பரவால்ல போங்க. அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்க போனா நடக்கும்னா போயிடுங்க. ஏன்னா, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேலை செய்யும். எனக்கு அந்த கோயில் போனா நல்லா இருக்கும்னு நெனைக்குதா? அப்ப போங்க. இந்த இடத்துக்கு நான் 48 நாள் இது காலையில எந்திரிச்சு இத சுத்துனா நான் நல்லா ஆயிடுவேன்னு நம்புறேன். அப்பன்னா செய்யுங்க. அவர் நம்புறாரு. அத நான் செஞ்சு பார்க்கலாமான்னு நெனைக்கிறேன். செய்யாதீங்க. யாரோ ஒருத்தர் நம்பிக்கை அவர் ஜெயிச்சிருக்காரு. அதை என்கிட்ட சொன்னாரு. அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் கிடைச்சிருக்கு. அதனால நானும் செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்காது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? அதுதான் முக்கியம். உங்களுடைய நம்பிக்கை சரியா இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கர்ம வினையை நம்ம தீர்ப்பதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப சோதனை மற்றும் பயிற்சி. இப்ப உங்களுக்கு எல்லாமே கர்ம வினையா? நமக்கு வர்ற எல்லாமே கர்ம வினையா அப்படின்னா கிடையாது. இந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் உங்க வாழ்க்கையில அது வந்திருக்கும். ஒரே ஒரு தடவைன்னா என்ன? ஒரே ஒரு தடவை நீங்க கர்ம வினைன்னா ரொம்ப சங்கடமான வாழ்க்கையா வாழ்றீங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு எண்ட் இருக்கும் அதுக்கு. ஒரு உறவு ரொம்ப மோசமான உறவா இருக்குன்னா, அந்த உறவு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அது இருக்கும். அது மாத்த முடியாது. அந்த கர்ம வினை திரும்ப திரும்ப அதுல இன்னும் மோசமாலாம் வந்துட்டே இருக்காது. அது சார்ந்து ஒண்ணு தான் வரும். ஆனா சோதனை மற்றும் பயிற்சி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஒரே டாபிக்ல திரும்ப திரும்ப நீங்க அடிபடுறீங்கன்னா, போன தடவையே நீங்க அத ஒழுங்கா எழுதலன்னு அர்த்தம். போன தடவையே அத ஒழுங்கா நீங்க கடக்கலன்னு அர்த்தம். அதனால திரும்ப திரும்ப உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்? இப்ப குடுத்த கொஸ்டின விட அந்த கொஸ்டின் டஃப்பா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த தடவ ஒரு கொஸ்டின் வருது. அத நீங்க எழுதவே இல்ல. தப்பிக்கிறீங்க. ஏமாத்துறீங்க. ஏதாவது பண்றீங்க. அப்ப அடுத்த தடவ கொஸ்டின் இதை விட கஷ்டமா இருக்கும். அப்ப உங்களுக்கு வரக்கூடிய சோதனையே பயிற்சியாக மாத்திக் கொள்ளுங்க. அது உங்களுக்கான பயிற்சின்னு நினைச்சுக்கோங்க. அத நல்ல விதமா நீங்க கையாளுங்க. நேர்மறையான முறையில கையாளுங்க. அப்ப ஆன்மீக நோக்கம். இன்னொரு விஷயத்துக்காகவும் அது இருக்கலாம். ஆன்மீக நோக்கம். ஆன்மீகத்துல நீங்க முன்னேறுவதற்காக கூட அந்த விளைவுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயத்துக்காகவும் நீங்க வரலாம். எதுக்காக வந்திருப்பீங்க? அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதற்காகவும் அது உங்களுக்கு கொடுக்கப்படலாம். அவங்க கிட்ட இருந்தும் அது உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களுக்கும் இதுக்கும் காரணம். அப்ப எல்லாமே கர்ம வினைன்னு நினைக்க முடியாது நம்ம. எல்லாத்தையும் கர்ம வினையாவும் நினைக்க முடியாது. கர்ம வினைங்கிறது ஒரு முறை வந்துச்சு அப்படின்னா ரைட் அவ்வளவுதான். அதுக்கு முறை திரும்ப அதே மாதிரி வராது. அது தீர்ந்துருச்சுன்னா அதோட அது முடிஞ்சிடும். அடுத்தது புதுசான அடுத்த மாற்றம் இருக்கும். ஆனா சோதனையும் பயிற்சியும் ஒரே மாதிரியான விஷயங்களுக்காக பலமுறை நீங்கள் தண்டிக்கப்படுறீங்க. இல்ல பலமுறை உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த சோதனையில் இன்னும் வெற்றி பெறவில்லை. உங்களுக்கு அதிலேருந்து ஏதோ ஒரு பாடம் கற்பிக்கப்படுவதற்காக திரும்ப திரும்ப அது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதை நீங்க தவிர்க்கவோ அல்லது அதை அதிலிருந்து தப்பிக்கிற வழியையோ பண்ணாம
அதை முறையான முறையில அதை எதிர்கொண்டு அதை செஞ்சு அதை முடிச்சிருங்க. அப்ப அதுலேருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீக சோதனை வரும். சில பேருக்கு. என்ன வரும்? பயம். நெறைய பேருக்கு பயம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பயம் உங்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு துணிச்சல உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? உங்களுக்கான பயம் உங்களுக்கு அந்த உணர்வு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இதனால தான் பாதிப்படைஞ்சிருக்கிறீங்க. அதனால தான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல அத மாத்தியும் குடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகமான துணிச்சலையும் குடுப்பாங்க. அதிகாரம் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அவர் அதிகாரத்துல வீக்கா இருந்திருப்பாரு. இந்த அதிகாரத்த குடுக்கறதுனால, இந்த அதிகாரத்த குடுத்து அத சரியா கையாள்றாரா? அவருக்கு அதிகாரம் கிடைச்சதுக்கு பிறகு அவர் சரியா கையாள்றாரா? அகங்காரம் அவர்ட்ட இருந்திருக்கும். அந்த அகங்காரத்த இவர் எப்படி ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அகங்காரமா இருந்தவருக்கு, ஒண்ணு அவருக்கு அதிகமான அதிகாரத்தையும், பணத்தையும் குடுத்து ஒரு இடத்துல உயர்வான இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்பயும் அவர் சரியில்லைன்னா, அவர் திரும்ப திரும்ப அதுக்காகவே பறந்துட்டே இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாமலும் குடுத்துருப்பாங்க. அவ்ளோ அகங்காரத்தோட இருந்தா, "நீ இங்க இப்படி இருந்தா என்ன எப்படி இருக்கிற? அப்பயும் நீ அத சரியா கையாளுறியா? இல்ல திரும்ப உன்னுடைய அகங்காரம் தான் உன்னை கெடுக்குதான்னு பார்த்துக்க." அப்படிங்கிறதுனால அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நேர்மறையான விஷயமாவும் இருக்கும். அது எதிர்மறையாவும் இருக்கும். பணமும் நெறைய கொடுக்கப்படும். நெறைய பேர் பணக்காரங்க நெறைய பணமா இருக்கு. இன்னமும் ஒரு பணம் இருக்குன்னா, இந்த பணத்த அவர் எப்படி செலவு செய்றாரு? அவருக்கு வந்து யாருக்கும் உதவி செய்றதோ, சேவை செய்றதோ, மற்ற உயிர்களுக்கான சேவைகள மனப்பான்மையோட அந்த மாரிலாம் இருக்கிறாரா? அது அவர் கம்மியா இருந்திருக்கும். அதற்காக இந்த தடவ அவங்களுக்கு அந்த பணம் அதிகமா குடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க அத செய்யல அப்படின்னா, அப்ப அவங்க அந்த கர்ம வினையை சரியாக செயலாற்றவில்லை. அப்ப திரும்ப அவங்க அதுக்காக வரணும். ஆன்மீக சோதனையில உங்களுக்கு பரிசு அப்படிங்கிறதே என்னது? உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பரிசு தான். சரிங்களா? ஏன்னா நீங்க ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அது மாரி மன்னிக்கிற தன்மை இருக்குதா? இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குதா? பரிசு பொருள எல்லாம் எப்படி பார்க்குறாய்ங்க? நீங்க அப்படி ஒரு விஷயம் நெறைய கிடைச்சுட்டே இருக்குது அப்படின்னா, அத பார்த்த உடனே நீங்க வந்து இதாகி அதுல வந்து அ என்ன மோகம் கொண்டுர்றீங்க. அந்த மோகத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு தப்பா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப அதெல்லாம் வர்றப்பயும் நீங்க அத சரியா கையாளுறீங்களாங்கிறதுக்கு இது ஒரு சோதனை. இந்த மாரி வர்றது எல்லாமே ஆன்மீக சோதனையா சொல்றாங்க இதெல்லாம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கர்ம வினைகள வந்து நாம இது போன்று வரக்கூடிய நம்மளுடைய கர்மாவிலிருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் செயல்கள் செய்றீங்களோ, அது எல்லாத்துலயும் கவனமா இருங்க. உங்களுடைய சிந்தனைகள்லயும் கவனமா இருங்க. உங்களுடைய சிந்தனையிலயும் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, அதுவும் உங்களுடைய கர்மாவா மாறிட்டு இருக்குது. உங்களுடைய செயல்களும் கர்மாவா மாறிட்டு இருக்குது. இந்த கர்ம வினையிலிருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, அத ஏத்துக்கோங்க. அத சரியா செயல்படுத்துங்க. அத வந்து நேர்மறையான வழிகள்ல கையாளுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல கர்ம வினைகளை உருவாக்க முடியும். சரிங்களா? நீங்க ஏத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைய நீங்க தட்டி தவிர்க்கல. அத ஏத்துக்கிறீங்க. அந்த அன்போட அத நீங்க அணுகுறீங்க. அப்ப அது உங்களுடைய கஷ்டம் குறைவா மாறும். சரிங்களா? அந்த கஷ்டம் குறைய ஆரம்பிச்சுரும். அந்த ஒரு இதோட நம்ம ஒரு நல்ல நேர்மறையான கர்ம வினையை உருவாக்கக்கூடிய நபர்களாகவும், இனி வரும் காலங்கள்ல எனக்கு கர்ம வினை மோசமா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டியதில்ல. உங்களுடைய கர்ம வினை நல்லதாகவே மாறிடும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, அந்த ஒரு புரிதலோட இன்றைய நாளை நாம நிறைவு செய்கிறோம். வாழ்க அன்புடன். நன்றி.